உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் திகதி 11ஆம் மாதம் 2025 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்று பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். பூரம் உத்துரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரம் உத்துரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று வளர்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் மறதி, ரிஷபம் ஓய்வு, மிதுனம் பாராட்டு, கடகம் சோதனை, சிம்மம் சாந்தம், கன்னி குழப்பம், துலாம் ஊக்கம், விருச்சிகம் ஜெயம், தனுசு நலம், மகரம் பொறுமை, கும்பம் பயணம், மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை கடிதம் மூலம் எனக்கு எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்கு உண்டான தகுந்த கேள்விக்குண்டான பதில், எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி கேள்விகளை கேளுங்கோ. அந்த பதில்களை நான் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு தாரக மந்திரத்தை பற்றி பேச போகிறேன். தாரக மந்திரம். தாரக மந்திரம். தாரக என்றால் மோட்சம் அளிப்பது என்று பொருள். தாரக மந்திரம் என்றால் மோட்சம் அளிக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் தாரக மந்திரம் என்று சொல்கிறோம். பிரணவ மந்திரம், ஓம் என்றது பிரணவ மந்திரம். தாரக மந்திரம் மோட்சம் தரக்கூடிய மந்திரங்களை தாரக மந்திரம். தாரக என்றால் மோட்சம்ன்ற அர்த்தம். ராம மந்திரத்தை பற்றி இருக்குது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்டநாம தத்சுல்யம் ராமநாம வராரணே. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. ராமனுடைய மந்திரத்தை ஒரு தரம் சொன்னால் 1000 தரம் நாமங்களை சொன்ன பலன். சகஸ்டநாம தத்சுல்யம் ராமநாம, அதாவது விஷ்ணுவுக்குண்டான 1000 நாமங்களை சொன்ன பலன் ஒரு தரம் ராமா என்று சொன்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை பார்வதியும் பரமேஸ்வரனும் சிவபெருமானும் அம்பாலும் பேசி கொண்டு இருக்கிறான். அப்போ சிவபெருமான் பல விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருக்கல அம்பாள் ஒரு முறை கேட்குறா, பெரிய 1000 நாமங்களை சொன்னால் பலவிதமான புண்ணியங்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது. நிறைய மந்திரம், ஸ்ரீருத்ரம்ன்ற ஒரு மந்திரம் இருக்குது, ஸ்ரீ சூக்தம்ன்ற ஒரு மந்திரம் இருக்குது, கனகதாரா ஸ்தோத்திரம்ன்ற ஒரு மந்திரம் இருக்குது, சிவ சகஸ்டநாம அர்ச்சனை இருக்குது, விஷ்ணு சகஸ்டநாம அர்ச்சனை. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்வது கடினம். பாமர மக்களுக்கு ஒரு விஷ்ணுவினுடைய 1000 நாமங்களை சொல்லுவது கடினம். அப்போ பாமர மக்கள் சிம்பிளாக எளிமையாக
ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி கும்பிடணும்னு ஆசைப்பட்டா அவர்களுக்கு என்ன வழி என்று பார்வதி சிவபெருமானை கேட்கிறார். உடனே சிவபெருமான் சொல்லுறார், ராமா என்கின்ற ஒரே மந்திரத்தை சொன்னால் அதுதான் தாரக மந்திரம். எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ராமா என்ற மந்திரத்துக்கு இருக்குது. அதை பிழையாக சொன்னால் ஒரு 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 கதை இருக்குது, அதை நான் பிறகு இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ராமான்னு சொல்ல தெரியாட்டி கூட மரா மரா மன மானா ராவண்ணா மரான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ராமா என்றதை மாற்றி மரா 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 மரான்னு சொன்னால் அது ராம 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 ராமண்டே வரும். அதுக்கு ஒரு கதையே இருக்குது. அப்படி தவறாக சொன்னால் கூட ராமநாம மந்திரத்துக்கு அந்த தாரக மந்திரத்திற்கு பலன் உண்டு. ராம மந்திரத்தை தவறாக சொன்னால் கூட அந்த மந்திரத்திற்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மந்திரம் ராமா. 1000 மந்திரங்களை சொல்லி இறைவனை வழிபடுவதை போல அல்லது வழிபடுவதற்குண்டான பலனை இந்த ராமா என்று சொல்லக்கூடிய 2 எழுத்து, இந்த ராமா என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு சக்தியுண்டு என்று சிவபெருமான் சொல்கிறார் அம்பாளுக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கோ, ராமான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் 1008 நாமம் சொன்ன பலன். நீங்கள் ருத்ரம் படிக்க தேவையில்லை, ஸ்ரீசூத்தம் படிக்க தேவையில்லை, பிரம்மசூத்திரம் படிக்க தேவையில்லை. அதே மாதிரி புருஷ சூத்தம், சமகம், நமகம் என்று பெரிய பெரிய வேத மந்திரங்கள் இருக்குது, சீசாவளின்று. அது இல்லாமல் பெரிய பெரிய ஸ்தோத்திரங்கள் இருக்குது, பஞ்சபுராணங்கள், தமிழ் ஸ்தோத்திரங்கள் இருக்குது, திராவிட ஸ்தோத்திரம். இது எல்லாத்தையும் விட சுலபமானது. எனக்கு அதெல்லாம் தெரியாதையா, எனக்கு எழுத படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ஏதாவது சிம்பிளாக ஒன்று சொல்லித்தாங்கண்டா இந்த ராமா என்கின்ற மந்திரம் உன்னுடைய பிறவி தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடியது, ஆஞ்சநேயரின் அனுக்கிரகத்தை பெற்றுத்தரக்கூடியது. ராமா இந்த மந்திரத்தை மட்டும் 108 தரம் சொல்லுங்க, வேறு ஒன்றும் வேணாம். ராமா ராமா ரொம்ப சுலபம். ஒரு 108 தரம் சொல்கிறது ஒரு 10 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தில் ஒரு 10 நிமிஷம் மினக்கட்டிங்களா இந்த ராமா 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 ராமான்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முடிந்த அளவு அடி மனதில் இருந்து மூலாதாரத்தில் இருந்து பொறுமையாக இருங்கோ, தியானம் இருங்கோ, நிமிர்ந்து இருந்து கொள்ளுங்கோ, கண்ணை மூடிக்கொள்ளுங்கோ, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து போங்கோ, மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், கண்ணை மூடிக்கொள்ளுங்கோ, ராமா 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 ராமான்னு சொல்லி கொண்டிருந்தீங்களா. இதைத்தான் இந்த மந்திரம் தாரக மந்திரம்னு பேர். இதைத்தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கணும், ராம ராம ஹரே ஹரே என்று சொல்லிக்கணும், சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே என்று சொல்லிக்கணும். நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இது ஒரு விஷயம். எழுதுறதா இருந்தால் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். சின்ன பிள்ளையில இப்படி 108 தரம் எழுதுங்க. இதை கூட ஸ்ரீராம் ஜெயராம் எழுத கஷ்டமாக இருந்தால் ராமா 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 ராமாண்டே 108 தரம் எழுதுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இதெல்லாம் சின்ன சின்ன மந்திரங்கள். ஸ்ரீராம ஜெயம் இப்படி 108 தரம் எழுத தெரிந்த பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் மீடியம் படித்தா கூட தமிழில் இதை மட்டுமாவது எழுத பழக்க கொடுங்க. ஸ்ரீராம ஜெயம் இதை எழுதலாம். இதை ஆங்கிலத்திலையும் எழுதலாம். எழுதுறதுன்றது ஒரு வினை, ஒரு கருவி, ஒரு செயல்படக்கூடிய ஒரு செயல். இது முப்புலன்களும் வேலை ஐம்புலன்களும் வேலை செய்யணும்டா. காதால மந்திரத்தை கேட்கணும், கையால் எழுதணும், மனசால் நினைக்கணும், வாயால் சொல்லணும். அதனால தான் எழுத சொல்லு ஸ்ரீ ராம ஜெயம் என்று 108 தரம் 48 நாள், ஒரு நாளைக்கு 108 தரம் 48 நாள் எழுதுங்கோ. இல்லை ஒரு இடத்துல இருந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லுங்கோ. மிக பெரிய பலனை தரக்கூடியது, உங்களுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடியது, கடனில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது, வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உதவி செய்யக்கூடியது. எந்த வகையான துன்பமாக இருந்தாலும் உங்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேறும். அநியாயத்துக்கு ஏதாவது வச்சுக்கணும், அடுத்தவன் நாசமாக போயிடணும், இதுக்காக நான் ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறேன், அது சரி வராது.
நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உரிமை தான் உங்களுக்கு இருக்கே தவிர அடுத்தவன் நாசமாக போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதற்காக எந்த மந்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதுக்கும் கொஞ்சம் மந்திரங்கள் இருக்குது, அடுத்தவனை நாசமாக, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நான் அடுத்தவன்ற பாடு அடுத்தவன்ற விதியை அவன் அனுபவிக்கட்டும். நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டான அதற்குண்டான பலன் அவன் அனுபவிப்பான். அதை நாங்கள் அவனுக்கு சாபம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ராமனை விட ராமநாமம் சிறந்தது. இது அதாவது ராமாயணத்தில் நிறைய இடத்துல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ராமனை விட ராமநாமம் சிறந்தது. ராமனுக்கே இயலாத விஷயத்தில் ராமநாமத்தை சொல்லலாம். ஒரு முறை ஆஞ்சநேயர் பறக்க வேண்டி இருந்தது, அந்த இடத்துல ராமர் இல்லை. அப்போ ஆஞ்சநேயர் என்ன செஞ்சார், கை ரெண்டையும் கும்பிட்டு கொண்டு ராமா ராமா ராமான்ட்டு எம்பி குதிச்சார், அப்படியே பறந்து போனார். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ராமனை விட ராமநாமம் சிறந்தது. முருகனை விட முருகண்ட வேலுக்கு சக்தி கூடன்னு சொல்லுவினேன் சில பேர். அது மாதிரி முருகனுடைய ஆற்றல் எல்லாம் அவருடைய வேலில் இருக்குன்னு சொல்லுவினோம். அதே மாதிரி தான் ராமநாமம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அனுமானுக்கு முன்னுக்கு இருந்து ராமா ராமான்னு சொன்னீங்களா, ராமனுக்கு முன்னுக்கும் அனுமார் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். என்ன நேர்களே, ராமநாம மந்திரத்தை சொல்லுங்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.